கல்வி சுற்றுலா. நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் மாணவ மாணவிகளை செஞ்சிக்கோட்டைக்கு கல்வி சுற்றுலா அழைத்து சென்றார். அங்கு காணப்பட்ட வரலாற்று நினைவு சின்னங்களையும் அவற்றின் பெருமைகளையும் மற்றும் மன்னராட்சியின் சிறப்பினை பற்றியும் மாணவர்கள் சிறப்பாக அறிந்து கொண்டனர். மேலும் மயிலம் கோவிலுக்கு சென்று முருக கடவுளை வணங்கிய பின் வீடூர் அணைக்கு சென்று குழந்தைகள் நீர் சேமிப்பின் அவசியம் குறித்து அறிந்து கொண்டனர். நவராத்திரி கொலுவிழா. நவராத்திரி அன்று நம் பள்ளியில் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றையும் வழங்கும் துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய மூன்று தெய்வங்களையும் முதன்மையாக வைத்து கொலு பொம்மைகளை அலங்கரித்து கலசம் வைத்து பூஜை செய்து கொண்டாடப்பட்டது. விஜயதசமி விழா. விஜயதசமி என்றால் வெற்றி தருகின்ற நாள் என்பதால் நம் பள்ளியில் புதிதாக சேரும் குழந்தைகளின் வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் புரோகிதர்கள் மந்திரம் முழங்க பெரியோர்களின் ஆசீர்வாதத்துடன் இனிதே நடைபெற்றது. நேர்முக தேர்வு நாள். நம் பள்ளியில் புதிய சிந்தனையாக ஹவ்வை ஷைன் கண்டெஸ்ட் என்ற நேர்முக தேர்வு போட்டி நடத்தப்பட்டது. இவற்றால் நம் பள்ளி மாணவர்கள் நடப்பு நிகழ்வுகளை அறிந்து கொள்ளவும் அவர்கள் பிற்காலத்தில் நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையிலும் இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தது. டெங்கு விழிப்புணர்வு பேரணி. டெங்கு காய்ச்சல் வராமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி தூய்மையை நேசி, டெங்கு வருமா யோசி, தண்ணீர் தொட்டியை மூடி வைப்போம் போன்ற முழக்கங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி நம் பள்ளி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தினர். மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் முன்னின்று பேரணியை சிறப்பித்தனர். அறுவடை திருநாளை கொண்டாடப்படும் பொங்கல் தின விழாவை முன்னிட்டு நம் பள்ளியின் ஆசிரியர்களும் மாணவர்களும் மாணவிகளும் பாரம்பரிய முறைப்படி வண்ண கோலமிட்டு கதிரவனை வணங்கி மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து பொங்கல் திருநாளின் சிறப்பு அம்சங்களை கூறி பாடலுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். அன்னையர் தினம். அம்மா என்ற வார்த்தை கள்ளம் கபடம் இல்லாத பாசமும் அன்பு ததும்பியது என்பதை உணர்ந்த நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் அன்னையர் தினத்தை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு போட்டி வைத்து அதில் சிறப்பித்தவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நண்பர்கள் தினம். 1000 சொந்தங்கள் நம்மளை தேடி வரும், ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். இதனை கொண்டாடும் விதமாக நம் பள்ளியில் நண்பர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. அன்று நம் பள்ளியின் மாணவ மாணவிகள் தங்கள் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து கூறியும் மகிழ்ந்தனர். அக்கா, தம்பி, அண்ணன், தங்கை உறவினை சிறப்பிக்கும் வகையில் சகோதரிகள் தினம் நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நம் பள்ளியில் பயிலும் சகோதரிகள் தங்களுடைய சகோதரர்களுக்கு ஆரத்தி எடுத்து ஆசி வழங்கி கைகளில் ராக்கி கட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். தாத்தா பாட்டிகள் தினம். பண்டைய காலத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து தாத்தா பாட்டியின் அறிவுரைகளை கேட்டு பேர குழந்தைகள் வளர்ந்தனர். அவர்களை போற்றும் வகையில் நம் பள்ளியில் தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது. அன்று தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் போட்டிகள் வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் தாத்தா பாட்டிகள் நடனமாடியும் பாட்டு பாடியும் விழாவினை சிறப்பித்தனர். மேலும் தாத்தா பாட்டிகளுக்கு பாத பூஜை செய்து பேர குழந்தைகள் ஆசிர்வாதம் வாங்கி மகிழ்ந்தனர். விளையாட்டு தினம். முடியாது என எதையும் விட்டுவிடாதே, முயன்று பார், நிச்சயம் முன்னால் வெல்ல முடியும், முயற்சிதான் வெற்றியின் முதல் படி என்பதை உணர்த்தும் விதமாக நம் பள்ளியில் விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது. விளையாட்டு தினத்தன்று நம் பள்ளியில் விளையாட்டில் சிறப்பாக விளையாடும் மாணவ மாணவிகளை கொண்டு ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வெளியே இருந்து கொண்டு வரப்பட்டு நம் பள்ளியின் தாளாளர் அவர்களிடம் வழங்கப்பட்டது. பின்பு மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. பிறகு நமது பள்ளியின் தாளாளர் அவர்கள் ஒலிம்பிக் கொடியினை ஏற்றி வைத்து விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு நம் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தனர். ஜேஆர்வி சந்தை. சந்தை என்பது வாங்குபவர்களும் விற்பவர்களும் தொடர்பு கொள்ளும் இடமாக செயல்படும் என்பதை உணர்த்தும் வகையில் நம் பள்ளியின் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தினுள் சந்தை வைத்து விற்பனை செய்தனர். அன்று சந்தையின் நடைமுறைகளையும் அனைவருக்கும் உணர்த்தி சந்தைப்படுத்தலை சிறப்பாக செய்தனர். தந்தையர் தினம். உலகுக்கு முகவரி தந்தது தந்தை. அன்புக்கு இலக்கணமாய், ஆதரவுக்கு வழிகாட்டியாய், ஆடம்பரம் அகற்றி நம் கனவுகளை நனவாக்க தம் கனவுகளை தொலைப்பவர்தான் அப்பா. அப்படிப்பட்ட அப்பாக்களை சிறப்பிக்கும் வகையில் நம் பள்ளியில் தந்தையர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யோகா தினம். மாணவர்களின் மனதை ஒருநிலைப்படுத்தவும் மாணவர்களின் மன அமைதியை ஏற்படுத்தவும் நம் பள்ளியில் தினமும் யோகா பயிற்றுவிக்கப்படுகிறது. இதனை சிறப்பிக்கும் வகையில்
யோகா தினத்தன்று நம் பள்ளியின் மாணவர்கள் அனைவரும் யோகா பயிற்சி செய்தனர். மேலும் நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் யோகா செய்வதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்து கூறி யோகா தினத்தை சிறப்பித்தார்.